பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யாவின் பக்கத்தில் சேரை போட்டு அமர்ந்த ரவிக்குமார் சூர்யாவை பார்த்து பேசத் தொடங்கினார். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றியெல்லாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா. சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, பொழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம ஏன் கூடயே வந்துருங்களேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.